தம்பி, மரக்கடையில் சந்தன மரக்கட்டைகளை பதுக்கி வச்சிருந்ததை காட்டி கொடுத்த அதிகாரி ரவியை சங்கரபாண்டி ஆளுக கொன்னுட்டாங்க. தலைமறை ஆயிட்டாங்க. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் தம்பி, அவங்க எல்லாம் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். அவனை அடி யார்டா அடிச்சது? நான் தான் குணா. ஏன் கேட்குறேன்? எவன் வெட்டுறானோ அடி அடிக்கிறானோ அவனுக்கு தாண்டா பணமும் போகணும். அதுக்குதான் புதுசா வரவன் அடிக்க விட்டுட்டு நாங்க ஒதுங்கி நின்னுக்குருவோம். அப்படின்னா கோழைக்கு கூட வீரம் வரும்ல. ராவா ஊத்த வரனா கேட்கறேனா? குடிச்சு புட்டு காமெடிக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? தம்பி, nadirdim dadere nadirdim nadirdim dil nene dil la nadirdim dadere nadirdim nadirdim dil nene dil la nadirdim tatdiki tatakadi tadiki tatakatom darigidadaga nam darigidadaga rattarigidadaga dittarigidadaga tom darigidadaga nam darigidadaga dil la nadirdim dadere nadirdim nadirdim dil nene dil la nadirdim கிடதக திட்டரி கிடதக தொந்தரி கிடதக நம்தரி கிடதக தில்லாத நதரி ததரதனி நதரிடும் தத்தரி கிடதக திட்டரி கிடதக தொந்தரி கிடதக நம்தரி கிடதக தில்லாத நதரி ததரதனி நதரிடும் நதரிடும் தில்லாத தில்லாத நதரி தத்தரி கிடதக திட்டரி கிடதக தொந்தரி கிடதக நம்தரி கிடதக தில்லாத நதரி nadirdim tadadadadi nadirdim nadirdim dem nana tattarigirdaga dittarigirdaga tumtarigirdaga namtarigirdaga dim nadirdim tadadadadi nadirdim nadirdim dem nana nadirdim எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய். ஏறு போல் நட, ஏறு போல் நட, ஏறு போல் நட, ஏறு போல் நட. வீழ்படம் பேசு, வீழ்படம் பேசு. நைய புழை நினைப்பது முடியும். காலையில இருந்து ஒரு வியாபாரம் நடக்கலப்பா. போயிட்டு அப்புறமா. ஏய், நீ குடுக்குற பிச்சைக்கார காசுக்கு நான் போயிட்டு வரணுமா?
வலிக்குதுல்ல வலிக்குதுல்ல இதே மாதிரி எத்தனை அடி இதே எலும்பு நரம்பு ரத்தம் சதம் நிறையும் மோந்து பாரு 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 ரத்தவாடு நாறுதுல சுவாசிக்க முடியல பின்ன என்ன மயத்துக்கடா இத பார்க்கணும்னு துடிக்கிறீங்க ஜீவா மார்க்கெட்ல என்ன பிரச்சனைன்னு பாருங்க சார் என்ன பிரச்சனை தம்பி எங்க 5-6 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்கா சார். நத்திங் சார் நத்திங் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓவர் ஓவர் வண்டி அடியா 10 நாள் ஜிம்முக்கு போய் பாடி ஏத்துட்டா பெரிய பயில்வான நீங்க என்ன மாமூல் பெரிய குறுநில மன்னரு கப்ப வசூல் பண்றாரு. தூக்குடா முடியலடா தூக்குடா. தெரு தெருவா கூவி வித்துட்டு இவன்ட்ட கொண்டாந்து காசை கொடுத்துட்டு கூலிய வாங்கிக்க. யாரா நீங்களா புரிஞ்சு பசங்களா என் வீட்டுல வந்து என்னடா பண்றீங்க மரியாதையா வெளில போயிடுங்க இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் எங்க அப்பா ஒண்ணு பண்ணாதீங்க விட்டுருங்க ஓடி அந்த பக்கம் எத்தனை வாட்டா சொல்றது வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவ நான் உனக்கு இங்க கருமாதியா பண்ணிடுவேன் குறிச்சுக்கடா கோவிந்தராஜ் நம்பர் 24 சூளைமேடு மெயின் ரோடு சென்னை 94 போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க அட்ரஸ் எல்லாம் மழைய கூடாது இல்ல அதுக்குத்தான் அடிப்பா வலிக்கும். விஜயா ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கம் மெயின் ரோடு சென்னை 26. அடி நங்குன்னு விழுந்திருக்கு. வைத்தியம் பார்க்கறதுக்கு அலையப்படாதுல்ல அதுக்கு தான். டேய் நில்லுங்கடா பொறுக்கீங்களா நில்லுங்கடா உங்களை தான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் டான்ஸ பத்தி என்னடா தெரியும்? சித்ரா விஸ்வேஸ்வரன் பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய டான்ஸரா வரணுங்கிற என்னோட 10 வருஷ கனவு 10 நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஏப்பா இதான் அந்த தையத்தக்க பாத்தியா? அதான் இந்த குதி குதிக்கிறாளா? ஏய் அங்க என்னடா முணுமுணுக்குற ராஸ்கல்? ஈவ் டீசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவேன். வேணா விட்டுரு. யாரியா நீ யாரு? அப்பாவை 5 பேரை நீ ஒரு ஆளு அப்படி போட்டு அடிக்கிற உனக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா 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 ஒரு ஆளத்தான் 5 பேர் போட்டு அடிக்கப்படாது. 5 பேரை ஒரு ஆள் போட்டு அடிக்கிறது உலகத்திலே ஆச்சரியமான. ஹலோ ஹலோ மேடம். ஓ நல்லா இருக்கு. நீ பண்ற வேலைக்கு உனக்கு பாடி கார்டு வேறயா? ஐயோ இல்லங்க அவங்க தப்பு செஞ்சாங்க. தப்பு பண்ணாங்கன்னா என்ன தப்பு பண்ணாங்க? கொலையா செஞ்சுட்டாங்க? ஆமா. அதுக்கு போலீஸ் சட்டம் கோர்ட் இருக்கு. நீ யார் அதை கேட்க? சரி தப்புதான் மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டு வடகம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்கணும். அப்ப கூட என் கோவம் தீராது. ரொம்ப நல்ல கோவமா? ரொம்ப நல்ல கோவம். ஏய் நீ பேசாத. தொலைச்சிடுவேன் தொலைச்சு. ஏன் தொலைக்கிறீங்க? என்கிட்ட கொடுங்க நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஐயே நக்கலு மூஞ்சியும் முகரையும் பாரு. நீங்கெல்லாம் மனுஷங்க எதுக்குடா பூமியில இருக்கீங்க? அதான் இத்தனை கார் பஸ் ஓடுதுல குறுக்க விழுந்து செத்து தொலைங்கள. சரிங்க ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணே. போ போ போ. நீ போற ஷூல
தேள் இருந்து நல்லா குடிக்கும். நீ சாப்பிடுற சாப்பாடுல பல்லி விழுந்து பூரா விஷமா மாறிடும். எப்பா தம்பி, எல்லா பிள்ளையும் பரவத்தை காலால ஆடுவாங்க, இவன் வாயாலையில அடிக்கிறதுக்கா? சரி விடுங்கண்ணே. அது இல்லப்பா, திட்டுற மாதிரியா இருக்கு. இவன் எழுதி வச்சு வசனமாவல படிக்கிறா. அவ போன பிறகு கூட அவ திட்டது என் காதுல விழுந்துட்டே இருக்கனே. போயிட்டாளா? எங்க போனா? பின்னால பாரு, நின்று கிளிகிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரா சண்டா. நீ கார்ல போனா பிரேக் பிடிக்காது, மரத்துல போய் மோதிடுவ. பைக்ல போனா அரே அரே அரே, என்ன தனியா விட்டு போயிட்டு இருக்கா? இனிமே நம்ம இருக்கிற திசை பக்கம் அவன் தலை வச்சு படுக்க மாட்டான். பாத்தியில அடுத்த 5-6 நிமிஷம் அரண்டு வந்து நிக்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். சும்மா ஒரு மிரட்டி விடு. ஏய், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? யாருன்னு தெரியுமில? இவங்க தான் அண்ணாச்சிக்கு எல்லாமே. வந்து காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு போ. வா 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 வா. தீபா, பிராக்டிகல முடிச்சிட்டியடி? இல்லனா சாரதா மேடம் நேத்தி மாதிரி திட்டுவாங்க. டேய் மச்சான், இவனை கோவா ட்ரிப்புக்கு வாடானா. எல்லாருக்கும் வரவே மாட்டாங்க. வருவான். ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? இல்ல, இவ போன வாரம் என் புக்கை வாங்கிட்டு போனா, இன்னும் தரல. நாளைக்கு தரலனா? ஏய் தீபா, அந்த பொறுக்கி அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு. அன்னைக்கு நடு ரோட்ல வச்சு நல்லா திட்டி விட்டேன். எப்படி நல்லா இருந்துக்கிறடா. மச்சான் இங்க கூட. ஏய் பொறுமையா இரு. ஏய் மொபைல் என்னதுடா? ஏய் பி கேர்ஃபுல். ஏய் ஓகே, சீக்கிரம் சாப்பிடுங்க, எங்க இருந்து கிளம்பலாம். ஏன்டா கொடு. அலஞ்சாங்கட்ட ஒரு தடவை பாத்து. பசங்க என்ன பண்றாங்க பாரு. ஹே மிஸ்டர், போன் வச்சிட்டு சும்மா இருக்க முடியாதா? பா 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 பா. ஏய் ஐயோ, பேட்ட பாஸ் பண்ணல. கையில பா பா பா. நாய. என்ன? பெரிய இவளா நீ? மவள காலி ஆயிடுவா. யார் மேல கை வைக்க? என்னங்க, நீங்க போட்டோ எடுத்தது தப்புங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது என்னங்க நியாயம்? விட்டுருங்களேன். அண்ணே, செல்போன் மத்தவங்களோட பேசுறதுக்காக, இப்படி பிரச்சனை பண்றதுக்காக இல்ல. வலிக்க நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க. என்ன சொல்றது கேளுங்க. அண்ணே, உங்க நண்பர் தானே, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. படிச்ச பொண்ணுங்களை அப்படி பப்ளிக்ல போட்டு அடிச்சு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்னங்க செய்யறது? அண்ணே, என்ன எவ்வளவு நாளும் அடிங்கண்ணே, நல்லா இருப்பீங்க அண்ணே, விட்டுருங்கண்ணே. பாவண்ணே, அண்ணே போட்டுக்கிட்டானே, அண்ணே வலிக்கு போகுதுண்ணே. கேளுங்கண்ணே. அண்ணே சொல்றது கேளுங்கண்ணே. இப்ப நான் என்ன செய்ய? இப்ப நான் என்ன செய்ய? தினம் ஒன்னையும் என்னையும் சுத்தி எவ்வளவு பிரச்சனை. உனக்கு ஒரு நாள் சவுத்துக்குள்ள தையாத்துக்கான குதிக்க முடியல, அது குறையா போச்சு. அன்னைக்கு என்னமோ கைய நீட்டி நீட்டி பேசுனியே, இன்னைக்கு நீட்ட வேண்டியதானே? உபதேசம் பண்ணா ஏன் கேக்குறான்? உதச்சாதான் கேக்குறான். வேற என்ன செய்யறது?
இதுவும் போ வண்டி தாண்டா. படி 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 படி. இது உங்கள் சொத்து. உங்களுக்கு சத்தமா படி. படுறா, படி 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 படி. இது உங்கள் சொத்து. உங்களுக்கு சேவை செய்ய நீ படி நீ படி நீ படி படி. எங்களுக்கு உதவுங்கள். என்ன என்ன பஸ் டிக்கெட்ல 10 பைசா ஏத்திட்டா பக்தி எரிதல வயிறு. பஸ் 10 பேர் இறக்கி வராங்க. வேடிக்கை வேடிக்கை வேடிக்கை. குரங்க குட்டிக்காரன் போட்டாலும் வேடிக்கை, ரோட்ல கோலம் நடந்தாலும் வேடிக்கை. போங்க 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 போங்க. வாங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னடா முறைக்கிறேன்? இதான் நீ நினைச்ச நான் நிக்கிறேன். போட்டு தள்ளு. வா போட்டு தள்ளு. நீ பட்டதெல்லாம் பத்தாதா? ஏன்டா மறுபடியும் என்கிட்டயே வந்து மோதுற? என்னடா வேணும் உனக்கு? அமைதி. அதுக்கு நான் என்னடா செய்யறது? என்கிட்ட என்ன இருக்கு? இருக்கு. ஆயுதங்கிறது அணு குண்டு துப்பாக்கி மட்டும் இல்ல, அருவாளும் கத்தியும் கூட தான். அது உங்ககிட்ட இருக்கு. போட்டு. முடியாது. போட வைப்பேன். முடியாது. முடியாதுன்னு நினைச்சா தலையில இருக்கிற முடி கூட பாரமா தெரியும். சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும். முடியும் நினைச்சா எல்லாம் முடியும். என்னால முடியும். போட வைப்பேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பாக்குற? என்னடா பண்ணுவ? கொன்றுவியா? கொன்றுவியா? உதப்பேன். நல்லா உடைக்கிற வரைக்கும் உதப்பேன். உதைக்கணும் உதைக்கணும் உதைக்கணும். எவர் ரவுடின்னு சொன்னாலும் உதைக்கணும். உதப்பேன். நான் உதப்பேன். எவர் ரவுடின்னு சொன்னாலும் நான் உதப்பேன். உதைக்கணும் உதைக்கணும். வந்துட்டீங்களா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ராட்சசி ராட்சசி, நாடகமா ஆடுற நீ? இதெல்லாம் உங்க விளையாட்டா போச்சா? ஏன்டி இப்படி என்ன துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ற? அப்படி என்கிட்ட என்ன கண்டபடி உனக்கு பிடிச்சு தொலைஞ்சது? இந்த கோவம் தான். அது நியாயமா தான் இருக்கு. ஏய் ஏய், இவ்ளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு என் பக்கத்திலே இருந்திருக்கலாம்ல. டைம் வேஸ்ட் தானே. ஏய், உனக்கு என்ன சொன்னாலும் மண்டல ஏறாதா? திட்டாதப்பா, நான் பாவம் தானே. ஐயா அரை மெண்டல் அடி நீ. சி 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 சி. ஐயோ, இந்த பிசாசு விடாது. போல தாம போட்டுக்க. வா மோதுவோம். யார் வீரன்னு பார்க்கலாம்.
வீரங்கிறவன் உயிரை கொல்றவன் இல்ல, தான் உயிரை கொடுத்தாவது இன்னொரு உயிரை காப்பாத்துறவன் தான். பயமா இருக்குல்ல? போயிடு போயிடு, ஒதுங்கி போயிடு. இந்த கையில விழுந்த வெட்டு என் கழுத்துல விழுந்திருந்தா என் கதை போய் முடிஞ்சு போயிருக்கான். என்னையே நம்பிட்டு இருந்தா உன் கதி என்னாகும்னு யோசிச்சு பாரு. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் எதிர்கால நாசமாயிடக்கூடாதுன்னு என் மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்க உங்களை விட்டுட்டு நான் வேற யாரை நேசிக்க முடியும்? என்ன சொன்ன? சிமெண்ட் கண்ணி சனிய போடி. நீங்க எப்படி போவீங்க? நான் எப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டே போவேன். ஆளையும் மூஞ்சிங்களையும் பாருங்களேன். சொதப்பிட்டே காசி, இதுக்கு தானே நான் போறேன்னு சொன்னேன். இனி சுதாரிச்சுக்கிருவானே. வாடா, ஒன்னத்தான் தேடிக்கிட்டு இருக்க. எல்லாரையும் எரிச்சியா இல்ல புதைச்சியா? பாண்டியா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னையும் உன் கூட்டத்தையும் கொன்னு புதைச்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் உன் பையன் என்னை வெட்டுறதுக்கு அருவாளோட வருவான். என் பையன் அவனை சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்து துரத்துவான். இது தொடரும். தொடக்கத்திலேயே யாராவது நிறுத்தணும்ல. நான் நிறுத்திக்கிறேன் பாண்டியா, விட்டுரு. இதெல்லாம் வேண்டாம் பாண்டியா. பாண்டியா, புலி அடிச்சு கொள்றதில்ல, சிங்கத்தை அடிச்சு கொள்றதில்ல, மனுஷன் அடிச்சு கொள்றது அசிங்கமா இல்ல. விட்டு வேண்டாம் பாண்டியா. கண்ணுக்கு கண்ணுன்னு போனா உலகமே குருடா போயிடும். கண்ணி சொல்லிக்க. வேண்டாம் பாண்டியா, இது எல்லாத்தையும் வேண்டாம் பாண்டியா, வேண்டாம். பண்புரைங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம். எதிர்த்து நிக்கிறவனையும் குத்துவேன், எடுத்தவனையும் குத்துன்னு அண்ணா சொல்லியிருக்கிறேன். வேண்டாம் பாண்டியா, இது எல்லாத்தையும் போட்டுரு பாண்டியா. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் பாண்டியா, சொல்றோம். இதெல்லாம் வேண்டாம் விட்டுருன்னு எவ்வளவோ கெஞ்சின, கதர்னு கேட்கலையே. இன்னும் அவன் சாகல. காந்தி சொல்லி, காமராஜ் சொல்லி, பெரியார் சொல்லி, அண்ணா சொல்லியே கேட்காத நீங்க நான் சொல்லியாடா கேட்க போறீங்க?
உன்னை கொல்றதில்லை என் நோக்கம். இங்க மரணம் நல்லவன் கெட்டவன் யார் மரணமும் பாதிக்குது. உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை நீ உணரணும். தப்பு செஞ்சிட்டோன்னு நீ வருந்தி திருந்துற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னை எதிர்த்து நான் நிற்பேன்டா. ஆரம்பிச்சு விட்டுட்டீங்கல்ல, இனி அவனுங்களே அடிச்சுக்குவானுங்க. உங்க கவனம் எல்லாம் தம்பியை கொல்றதுல மட்டும் இருக்கட்டும். இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சரி அண்ணாச்சி. அப்பா ஊருக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, வர வேண்டாமா? இங்க ஒரே கலவரமா இருக்குமா? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அண்ணாச்சி. என்ன? பாப்பா வந்து ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நல்லா பாத்தியா? ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் சொன்னேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. பேச முடியல. கொஞ்சம் கொஞ்சம் படுத்துக்கங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கலவரமா இருக்குல்ல, எதுக்கு அந்த பக்கம் ஆஸ்பத்திரிக்கு போன எப்படியா போக முடியும்? அங்க பாரியா, எப்படி போவா? வண்டியில வண்டியில ஆளுப்படா, வண்டியில. இந்த பக்கம் யாரு விடாத. சீக்கிரம் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க. நீங்க ரெண்டு பக்கம் போங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா. முடியலப்பா. என் பேட்டியை போடா. வீரன் தானே? கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. அம்மா அம்மா பாத்துக்க.
பாண்டியா வா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை சந்திக்க தாண்டா இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். பாரு, சுத்தி பாரு. உன் சுயநலம் பத்தி எரியறத சுத்தி பாரு. காருக்குள்ள உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கானோ அம்மா, இங்க எவ்வளவு உயிர் எரிஞ்சு சாம்பலா போச்சு பாருடா. ரத்தங்கிறது தேகத்துக்குள்ளதான ஓடணும். அது ஏன் தேவையில்லாம இப்படி தெருகள்ல ஓடுது? இந்த ரத்த சகதியில எந்த சரித்திரத்தை எழுத போற? எதை எழுத போற? எனக்கு தெரியும்டா பாண்டியா. அம்மா நான் யாரு, பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியும். யார் காரணமோ அவங்களை கண்டுபிடிச்சு எங்க டிபார்ட்மெண்ட் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கலவரம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. பொதுமக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. கலவரத்துல காயம்பட்ட எல்லாரையும் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. அவங்களுக்கு தேவையான சிகிச்சை சரியான முறையில் அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய். ஏறு போல் நட, ஏறு போல் நட, ஏறு